அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நோம்பு நேரம் எங்களை சும்மா விட்றாங்கல்ல இந்த ஃபாலோவர்ஸ் மார்வல், இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. என்ன செய்ய, நான் இதுதான் என்ன கடைசி ரிப்ளை வந்து என்னை வாட்ஸ்அப்பில் பர்சனலாக அனுப்புனான்வலே, அவனுக்கும் இந்த டிக்டாக் இதில் பர்சனலாக அனுப்புனான்வலே இதே மாதிரி வீடியோ அவங்களையும் நான் இப்போ இது பண்ண போகிறேன். எவனுக்கு மெசேஜ் போட இல்லாமல் ஏன்னா என்னையும் பாவத்தாளி தான் ஆக்குறான். அதுபோல் இந்த வீடியோ பார்த்து அழுகுறதா சிரிக்கிறதான்னு எனக்கு விளங்குது இல்லை இந்த புனித ரம்லானுடைய மாதத்தில். தெரியுமா, எங்களோட சமுதாயம் இதை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கேன்னு விளங்குது இல்லை. இருந்தாலும் அனுப்பினவருக்கு வந்து என்னத்தை சொல்கிறேன்னு தெரியலை எனக்கு, இந்த வீடியோ அனுப்பினவருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு பிறகு நான் ரிப்ளை தரேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். அழுகுறேன், சத்தியமாக அழுகுறேன். இந்த ரமலான் மாதத்தில் சொல்கிறேன், அதனால் அழுகுறேன். இன்னைக்கு ஒரு தனி மனிதனா ஒரு அனாதை போல நான் நின்றாலும் உன்னுடைய வருகைக்காக, உன்னுடைய ஒரு குரல், உன்னுடைய ஓசைக்காக, என் காதில் கேட்கணுன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் தவமேறி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நான் அழுவேன்னு எனக்கும் என்னை படுத்த அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காலத்தில் இந்த வலைத்தளங்களில் வந்து ஒரு கம்பீரமாக ஒரு தைரியமான ஒரு ஆம்பளை நின்னேன். அப்போ என் வாழ்க்கை விலங்கல்ல. இப்போ உங்களோட வாழ்ந்தனோ எங்கள் வாழ்க்கையோட அருமை தெரியுது. ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்லவோ அன்பை காட்டவோ என்னுடைய கவலைகள், என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் யார்கிட்ட சொல்றது புரியல. உசுறு இந்த உலகமே நீதான். உண்மையிலே நான் பல தடவை சொல்லிக்கேன், என் தாய் காட்டின அன்பை விட எனக்கு அதிகமான அன்பை கொடுத்தது நீதான். இன்றைக்கு நான் ஒரு மனுஷன் வாழ்றேன்னு சொன்னா அதுக்கான தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும். மை டியர் ஆஸ்கர் பிரதர், என்ன தம்பி இது நோம்பு நேரம் சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? இது உங்களுக்கே பசந்த ஆகிதா? உங்களோட பேஜுக்கு வந்து நீங்கள் இந்த போட்ட வீடியோவுக்கு வந்து நான் கொமெண்ட்ஸை பார்த்தேன். நீங்கள் தான் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு பார்த்தேன்டா, அவங்களும் கொமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ஒப்பாரி வைக்கிறாங்க உங்களுக்காக வேண்டி. என்னடா இது, உலகத்தில் யாருக்கும் நடக்காத சோதனை அவங்களுக்கு நடந்திருக்கு. இப்படி எல்லாம் லவ் ஃபெயிலியரில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி ஒப்பாரி வச்சேன்டா முழு சோஷியல் மீடியாவுமே மையத்தோடு மாதிரி தான் இருக்கு. பாருங்கள் தம்பி, நாட்டில் எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கிண்டு, உலகத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி போனாலும் பரவாயில்ல, என்ன லவ் அப்செட் ஆகிக்காய்த்தான் அவங்களோட பிரச்சனை. இப்போது சம்மந்தமே இல்லாமல் பாடசாலை மாணவிகள் படித்து கொண்டு இருந்தாங்க. அங்கே குண்டை போட்டு 186 மாணவிகள் இறந்து போனாங்க, மூத்தா போனாங்க. அப்போ அவங்களோட பெத்தோ மாப்பாக்கு எப்படி இருக்கு? போக நாங்கள் இருக்கிற நாட்டிலேயும் டுமுண்டு வெடிக்குது. எந்த நேரம் நாங்கள் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் இங்கே உசுரை கையில் பிடிச்சிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட குடும்பத்தாரும் அங்கே பயந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி எங்களோட வாழ்க்கை போகுது. எங்களோட நாட்டிலையும் என்ன நடக்குமோ தெரியாது. நாளை பின்னைக்கு பெட்ரோலில் விலை கூடுமா, என்ன பிரச்சனையாகும்னு தெரியாமல் நாடே குழம்பி போயிட்டு இருக்கு இந்த யுத்தத்தால். நீங்கள் அவங்க அவன் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தம்பி, நோம்பு நேரம் இப்படி ஒரு பதிவை போடணுமா தம்பி? கொமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற எவனுமே உங்களோட வாழ்க்கைக்கு வந்து சரியான இது செய்ய மாட்டான். நீங்கள் தான் என்டர்டெய்னர் ஆகுறீங்க எல்லாத்துக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. நீங்கள் ஒரு ஆம்பளை, உங்களோட இந்த வீடியோ பார்க்குற நேரம் எனக்கு ஒரு படித்த விஷயம் மட்டும் தோணுது சொல்கிறதுக்கு. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். 1950 காலத்தில் வந்து அப்போ தான் தமிழ் சினிமாவில் வந்து படம் எடுக்க ஸ்டார்ட் ஆகினாங்களாம். அப்போ அவங்க எப்படின்னா பாட்டுக்காக வேண்டி தான் முந்தி படம் எடுத்தாங்க. ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாட்டுக்குமாம். அந்த 50 பாட்டு எப்படின்னு சொன்னா, ஹீரோட அம்மா அப்பா, ஹீரோ வந்து வயிற்றில் வைக்கிற நேரம் ஒரு 2-3 பாட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ பிறந்துடுவார். ஹீரோ பிறந்தோன்னா அவரை தொட்டியில் வச்சு வளர்க்குற நேரம் ஒரு 2 பாட்டு. அப்படியே அவர் வளர்ந்து வார நேரம் அப்படி ஒரு 2-3 பாட்டு போயிட்டு எல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாட்டான். அப்போ அப்படி இருக்கிற நேரம் ஹீரோ பெரிய ஆளாவி இப்போ குதிரையில் வந்து கொண்டிருப்பார். உலகத்தை பற்றி பேசி பாட்டை படித்து கொண்டு அப்படி ஒரு 2-3 பாட்டு போகும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயினை பார்த்தோன்னா காதலில் விழுந்துருவார். அவளை நினச்சி கொண்டே குதிரையில் போயிட்டு கனவுலேயே ஒரு 2-3 பாட்டு வரும். அதுக்கப்புறம் லவ்வை சொல்லி அவள் அதை லவ்வை ஓகே பண்ணி ஹீரோயின் இவங்க 2 பேரும் டியூட்டாகவே ஒரு 10 பாட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் தான் எமனா ஹீரோயின் வீட்லேயும் சரி ஹீரோட வீட்லேயும் சரி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர். ஹீரோயின் பக்கத்துலேருந்து ஒரு 2 பாட்டு, வீட்டில் இருந்து ஹீரோட பக்கத்துலேருந்து ஒரு 2 பாட்டு. கடைசி மட்டும் ட்ரை பண்ணுவாங்க, முடியாமல் போகும் லவ் சேர்த்து வைக்கிறதுக்கு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் என்ன செய்யறேன்னு ஹீரோ இந்த பக்கத்தாலையும் ஹீரோயின் இந்த பக்கத்தாலையும் சூசைட் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஹீரோட கையில் என்னது, நஞ்சி போத்தல். அதை குடிச்சிட்டு இப்போ சாகுறதுக்கு முந்தைய அந்த நஞ்சி போத்தலை வச்சு ஒரு பாட்டு, நஞ்சை குடிச்சிடுவார், செத்துடுவார். செத்த பிறவும் ஒரு 2 பாட்டு வந்துடும் அந்த பணத்தை வச்சுக்கொண்டு. இப்போ படம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அம்மண்டே 2 பேரும் செத்துட்டாங்க.
இதோட பாட்டு முடிஞ்சுன்னு நினைக்கிற நேரம் ஆவியா வந்து ஒரு 10 பாட்டு அப்படி இருக்குது உங்களோட ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. தம்பி இந்த லவ் சொல்றது வந்து எல்லாமே காசு தான் தம்பி. ட்ரூ லவ் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனால் எல்லாத்துக்கும் அது அமையாது. எல்லாமே இந்த உலகத்தில் காசு தான். உங்களோட கையில் காசு இருந்தால் எல்லாத்துக்கும் உங்களோட மேலே லவ் வரும். பணம் தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எல்லாத்தை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை சம்பாதிச்சுக்கோங்க. அதை சம்பாதிச்சேன்டா நீங்கள் எப்படி இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை தேடி வரும். போனவளும் வருவாள்கள், இல்லாதவர்களும் வருவாள்கள். இதுதான் உலகம். இதுக்கு நல்ல உதாரணமாக ஆனானப்பட்ட எங்களோட வஹிதாவே ஒரு நல்ல ஒரு காதல் தோல்விக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திக்கிறாங்க. அதை கேட்டுட்டு வாங்க. டிப் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. எனக்கும் லவ் ஃபெயிலியர் இருந்தது. நானும் ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கே போர் அடிச்சிச்சு, என்னடா ஒரே ஃபீல் பண்ணிட்டே இருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னோட சந்தோஷத்தை ஏன் நான் இன்னொரு இடத்துல தேடுறேன்? எதுக்கு என்ன வந்து இன்னொருத்தங்க லவ் பண்ணோம், நமக்கு ஒரு லவ்வர் வேணும், அந்த ஒரு பர்சனையே நான் நீடா வச்சுக்கிறேன் நானே எனக்கு கேள்வி கேட்டுட்டு, எனக்கு நான் போதும். நான் எப்படி மைண்ட சேஞ்ச் பண்றேன்னா, எனக்கு நான் மட்டும்தான், எனக்கு தவிர எல்லாருமே மயிறு தான். சோ லெட்ஸ் பேக் டு த டாபிக் மயிறு. சோ நான் சொன்ன மாதிரி மத்தவங்க எல்லாருமே மயிரா பூச்சி தூக்கி போட்டு நம்ம தான் நம்மள பாத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு வைங்களேன், அது என்ன, கடலே இருக்கு, அதுல அவ்வளவு மீன் இருக்கு, ஒரு மீனுக்கு ஏன் அழுவணும்? பாத்தீங்களா, காதல் தோல்விக்கு இப்படி ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான விளக்கத்தை வந்து இது வரைக்கும் எந்த கவிஞனாலையும் கொடுக்க இல்லாம போச்சு. கடல்ல ஒரு மீன் ஆயிக்கி பாத்தீங்களா, அவக்கு வராத கஷ்டம், அவ எவ்வளவு பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் மறந்து டான்ஸ் ஆடிக்கொண்டு அவட லைஃப் என்ஜாய் பண்ணி கொண்டு தான் நிற்கிறான். அதுக்காக வேண்டி அவளையுமா அவளை ஆட சொல்லல. இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. விட்டு போனா கவலைப்படவே வேணாம். வந்ததை வரவுல வைங்க, சென்றதை வந்து செலவுல வைங்க. போறேன்டா போ, 10ஓட 11, இத்தோட நீ ஒன்று, நீ போனா இன்னொன்று. இப்போ நீங்க அழுவுறீங்க, அவ அழுவான்னு நிச்சயமா அவளுக்கு சொல்லலுமா? சொல்லலாம். எல்லாமே காசு தான் இந்த உலகத்துல நிர்ணயிக்கிறேன். மரத்தக சொல்றேன், காசு இருந்தா உங்களுக்கு உலகத்துல எல்லாமே உடமையில அன்பு காட்டுவாங்க. இதுதான் உலகம். நான் மறுபடியும் சொல்றேன். 10ஓட 11, இத்தோட நீ ஒன்று, நீ போனா இன்னொன்று. நீங்க உங்களோட வாழ்க்கையை பாருங்க, அது முக்கியம். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லி ஒன்றுண்டா எவனுமே வரமாட்டாங்க. இந்த கொமெண்ட் அடிச்சு உங்களுக்கு இன்னும் உசு பேத்துறானுங்களே, அவனை மட்டும் நம்பவே வேணாம். மிச்சம் மோசமானவன். ஆறுதல் சொல்றேன்னு உங்களை இன்னும் உசு பேத்து விடுவான். எவன்ட ஆறுதலே நீங்க கேட்காது. உங்களுக்கு கடைசியாக ஒரு படிச்சதுல ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்றேன், அது உங்களுக்கு இந்த நேரம் சூட்டபல் ஆயிக்கு. வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்து எலும்புவாள் பொய்யே, தம்பளம் திம்பால் பொய்யே, சாகிறேன் என்பால் பொய்யே, அன்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாலே நம்பினோர் எல்லாம் நாயிலும் கேடாவீரு. இதுதான் கேர்ள்ஸ். எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை.